அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இன்று நமது ஆரம்ப வகுப்பு 6வது வகுப்பு நாம் தொடர்வோம். இதுவரையும் நாம் எம்மை தியான நிலைக்கு எடுத்துச் செல்ல எம்மை எவ்வாறு சமநிலைக்கு கொண்டு வருவது என்பதை நாம் பார்த்தோம். இன்றைய வகுப்பு எமது தியான நிலைக்கு செல்வதற்கான மிக எளிய முறை. இவ்வளவு கடந்த வகுப்புகளில் நாம் பார்த்ததின் சாரம் மிக எளிமையான படியாக இன்று நாம் பார்க்க போகின்றோம். அதன் பின்பு அடுத்த வகுப்புகளில் நாம் ஒவ்வொரு சக்கரங்களாக அதனுடைய விளக்கங்களை நாம் பார்ப்போம். நமது தியானத்தை ஆரம்பிக்க முன்பு சில விடயங்களை பார்த்த பின்பு நாம் ஆரம்பிப்போம். யாராவது எமது வகுப்பில் புதியவர்களாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய பெயரிடம் வாட்ஸ்அப் நம்பர் தாருங்கள். உங்களை எமது வாட்ஸ்அப் குழுவில் தியான குழுவில் சேர்க்கலாம். அந்த குழு மூலமாக நாம் உங்களுக்கு தேவையான தகவல்கள் வகுப்பு விவரங்களை நாம் தொடர்ந்து பகிர்ந்து கொண்டிருப்போம். அனைவரும் உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நாம் சமநிலைப்படுத்தும் போது ஒரு 10-15 நிமிடங்கள் உப்பு நீர் சுத்திகரிப்பு செய்யலாம். மற்றும் இந்த சாய் யோகா தியானம்
நமக்கு தெரியும், இதுவரை நாம் அறிந்து கொண்டோம், இங்கு நாம் ஒன்றும் செய்வதற்கில்லை. நான் என்று சொல்லும் போது அது எமது அகங்காரம், மமகாரம். எனவே அதனுடைய வேலை இல்லை. இது அந்த தெய்வீக சக்தியின் வேலையாலேயே நாம் இந்த தியான நிலைக்கு எடுத்து செல்லப்படுகின்றோம். எனவே நாம் செய்ய வேண்டியது எமது அகங்காரம், மமகாரத்துக்கு அப்பால் அந்த அமைதியான ஆத்ம நிலைக்கு செல்வது நாம் செய்ய வேண்டிய வேலையாகும். சிரமமின்றி, நாம் முற்றிலும் சிரமமின்றி இருக்க வேண்டும். அந்த நிலைக்கு செல்வதற்கு நாம் சரணாகதி அடைய வேண்டும். சரணாகதி என்றால் நாம் எம்மை ஒப்புவிக்க வேண்டும். எதை ஒப்புவிக்க வேண்டும்? எம்மை திசை மாற செய்யும் விஷயங்களை, எமது கவனத்தை சிதறடிக்க செய்பவை, எம்மை வழி தவற செய்பவை எமது அகங்காரம், மமகாரம். மமகாரம் என்பது எமது மன கட்டுப்பாடுகள், கொள்கைகள், நாம் பழகிக்கொண்ட பழக்க வழக்கங்கள், அவற்றை நாம் சிறிது தளர்த்த வேண்டும். அழிவுகரமானவற்றை முற்றாக நாம் விலக்கிவிட வேண்டும். உண்மையில் இந்த சயோகா தியானத்தில் நாம் எந்த முயற்சியும் எடுக்க தேவையில்லை. எமது கவனம் நாம் முழுமையாக ஆத்மாவில் வைக்கும் போது அழிவுகரமானவை எம்மை விட்டு தானாக விலகுகின்றது. அதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எவ்வாறு ஒரு பூ பழமாக மாறுகின்றது, அது ஒரு இயற்கை நிகழ்வு. அதுபோல் நாமும் எமது கவனத்தை ஆத்மாவில் வைக்கும் போது நாம் ஆத்மாவாக மாறுகின்றோம். எனவே தேவையில்லாதவை எம்மை விட்டு விலகுகின்றது. ஒரு பூவில் கனி பழம் வரும் போது பூவில் இருக்கும் தேவையில்லாத பாகங்கள் தானாக உதிர்கின்றது, பழம் வெளிவருகின்றது. அதுபோல் எனவே நாம் செய்ய வேண்டியது எமது ஆத்மாவின் அமைதி நிலைக்கு செல்வதே. அதுவே எமது தியான நிலை. எனவே எமது பிரச்சனைகளை நாம் நினைக்காது முழுமையாக எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக சக்தி, நுண் அதிர்வுகள், தெய்வீக அன்பு அலைகள், பரம சைத்தன்யத்துக்கு எம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம். நமது கவனத்தை நாம் தலை உச்சி குழியில் வைத்து பொறுமையோடு, மன அமைதியோடு, எந்த விதமான எதிர்வினையும் புரியாது சாட்சி நிலையில் நாம் நமது கவனத்தை தலை உச்சி குழியில் வைப்போம். எதிர்வினை புரியாது என்பது நமது மனதில் எந்த விசாரங்களும் இல்லாத நிலை மற்றும் எந்த சந்தேகங்களும் இல்லாத நிலை. சந்தேகங்கள் ஒன்றும் இல்லாது இதுவரை நாம் யோகாவின் நன்மைகளை உணர ஆரம்பித்திருக்கின்றோம். எனவே ஒரு விஞ்ஞானி போல் திறந்த மனதோடு அதை முழுமையாக அறிந்து கொள்ள நாம் நிர்விச்சார சமாதி நிலை, நிர்விகல்ப சமாதி நிலையில் இருக்க வேண்டும். நிர்விச்சார சமாதி நிலை அதாவது மனதில் விசாரங்கள் இல்லாத நிலை. நிர்விகல்ப சமாதி நிலை விகல்பம் அதாவது மனதில் எந்த சந்தேகங்களும் இல்லாத நிலையில் நாம் அந்த எதிர்வினை புரியாது அமைதியாக எம்மை வெளிப்படுத்த வேண்டும். இவ்வாறு இருக்கும் போதே நாம் எண்ணங்களில் இருந்து விடுதலை பெற முடியும். எனவே இன்று நாம் அதில் கவனம் செலுத்துவோம்.
மற்றும் மெழுகுவர்த்தி ஒளிமுறை கடைசி வகுப்பு முடிவில் நாம் அறிமுகப்படுத்துவோம். எண்ணங்களிலிருந்து எவ்வாறு நாம் விடுபடுவது? இந்த எண்ணங்கள் நமது அகங்காரம் மமகாரத்தின் வேலை. அதாவது எண்ணங்கள் கடந்த காலத்தில் இருந்து வருகின்றது அல்லது நமது எதிர்காலத்தை பற்றியவையாக இருக்கின்றது. எனவே நாம் இவற்றிலிருந்து விடுபட வேண்டும். இந்த பாதை மிகவும் குறுகிய ஒரு சாலை, எமது நடு சமநிலை பாதை. எமது இடது நாடி மமகாரத்தில் முடிவடைகின்றது. இந்த மமகாரம் நமது கடந்த கால வாழ்க்கை. அதில் நாம் கடந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் அது எம்மை மனச்சோர்வுக்கு உள்ளாக்கி எம்மை பள்ளத்தாக்கில் கொண்டு செல்கின்றது. எதிர்காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால், எதிர்காலத்தை பற்றிய கற்பனைகள் சிந்தனைகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் அது எமது அகங்காரத்தில் முடிவடைந்து அவற்றை நாம் நிறைவேற்ற முடியாவிட்டால் அது நாம் பெரிய ஒரு பாறாங்கல்லில் மோதிக்கொள்வது போல் வாழ்க்கையில் அடிபட்டு சோர்வடைகின்றோம். அதனால் மன அழுத்தங்கள் ஏற்படுகின்றது. எனவே இந்த நிலைகளில் இல்லாது நமது எண்ணங்களை தவிர்த்து நாம் நடு நாடி சமநிலையில் இருக்க வேண்டும். அதற்கு சிறிது விவேகம் நமக்கு தேவை. எனவே சாயோகாவில் இந்த மைய பாதையே முக்கியமானது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மைய பாதையில் நாம் எவ்வாறு இருப்பது என்பதற்கான விவேகம், அறிவு அனைத்தும் நாம் சாயோகாவில் பெற்றுக்கொள்கின்றோம். எனவே இதுவரை காலமும் நாம் பார்த்த இந்த சமநிலைக்கு நாம் எவ்வாறு செல்வது என்பது மிக சுருக்கமாக, சாரமாக, எளிமையாக, நான் ஒரு ஆத்மா, பரபிரம்மத்தின் ஓர் அங்கம், இங்கு எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக சக்தியின் ஓர் அங்கம் நான். எனவே ஆத்மாவை நாம் பொறுப்பெடுக்க விட்டு எமது மனதின் வேலைகளை சிறிது குறைக்க வேண்டும். மனதின் வேலைகளை நாம் அமைதிப்படுத்த வேண்டும். அதுவே நாம் எண்ணங்களற்ற நிலைக்கு, தியான நிலைக்கு செல்ல வேண்டும். இன்று நாம் அதை பார்ப்போம். இரு கைகளையும் அடியில் வைத்து கவனத்தை நாம் உச்சிக்குழிக்கு கொண்டு வருவோம். உச்சிக்குழி எமது நடு தலை உச்சியில் இருக்கின்றது. சற்று கீழாக எமது இடது இருதயத்தின் இருப்பிடமும், சற்று மேலாக சஹஸ்ரார சக்கரம், 7வது சக்தி மையமும் இருக்கின்றது. எனவே அந்த இடம் மிகவும் முக்கியமானது. அதில் கவனத்தை இலகுவாக வைத்துக் கொள்வோம். கடந்த காலம் முடிந்த ஒன்று, எதிர்காலம் இன்னும் வரவில்லை. நிகழ்காலத்தில் நாம் சரியாக இருக்கும் போது எதிர்காலம் பாதுகாப்பானதாக வருகின்றது. எனவே நாம் எமது நடுநிலைக்கு செல்வோம். நமது இடது நாடி மனசக்தி, வலது நாடி பிராணசக்தி, இவற்றை நமது கவனத்தோடு ஒன்றாக்குவோம்.
மெதுவாக சுவாசத்தை நன்றாக உள்ளிழுத்து வெளிவிட்டு நமது மனம் உடல் இரண்டையும் தளர்த்தி இலகுவாக இருக்கச் செய்வோம். ஏதாவது எண்ணங்கள் வந்தால் அந்த எண்ணங்கள் எமது பிரச்சனைகளில் இருந்து வருவதாக இருக்கலாம், கவலையில் இருந்து வருவதாக இருக்கலாம், பயத்தில் இருந்து வருவதாக இருக்கலாம். எந்த எண்ணங்களானாலும் அது எமது அகங்காரம், மமகாரத்தின் வேலை. எனவே அவற்றை நாம் மன்னித்து விடுவோம். அவை சக்தியற்றவை, எந்த சக்தியும் இல்லாதவை. எனவே நாம் அவற்றை மன்னித்து விடுவோம். அமைதியான அந்த ஆத்ம நிலைக்கு நாம் செல்லுவோம். நான் ஒரு தூய ஆத்மா. நான் ஒரு தூய ஆத்மா. மிகப்பெரிய அடையாளம், உண்மையான எமது அடையாளம், நான் ஒரு தூய ஆத்மா. நான் இந்த உடல் அல்ல, மனம் அல்ல, எண்ணங்கள் அல்ல, பிரச்சனைகள் அல்ல. நான் ஒரு தூய ஆத்மா. இந்த அமைதி நிலையில் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். நாம் வீடியோ பார்த்து செய்வோம். Has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tighten up there. One. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. இந்த குண்டலினி அணையை எழுப்பி கவசமிட்ட பின்பு
நாம் நம்மை சுற்றி ஒரு பாதுகாப்பை உணர்வோம். வேண்டாதவை, அழிவுகரமானவை நம்மை விட்டு விலகி விலகி வைத்து விடுவோம், விலக்கி வைத்து விடுவோம். இப்பொழுது நாம் நாடிகளை சமநிலை செய்து கொள்வோம், கூட்டாக செய்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் தியானத்துக்கு முன்பு நாம் சமநிலை செய்து கொள்வது நல்லது. உப்பு நீரில் நாம் கால்களை இப்பொழுது வைக்கலாம். என்றும் நீர் தத்துவத்துக்கு நமது நன்றி உணர்வோடு நமது கால்களை நாம் உப்பு நீரில் வைப்போம். இடது கை மடியில், வலது கை பூமியை நோக்கி. இடது கை 5 விரல்களையும் ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படத்தை நோக்கி வைப்போம். வலது கை விரல்களை பூமி மாதாவை நோக்கி வைப்போம். இதயபூர்வமாக நாம் கேட்போம், தாயே, எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். எனது கடந்த கால வாழ்வின் கசப்பான அனுபவங்கள், ஞாபகங்கள், எண்ணங்கள் நானே எனக்கு விதித்து கொண்ட சில கட்டுப்பாடுகள், பிழையான வாழ்க்கை, தவறான எண்ணங்கள் அனைத்தையும் என்னிடமிருந்து முழுமையாக அகற்றி விடுங்கள். எனது இடது நாடியில் தூய்மையான விருப்பத்தை மட்டும் நிலைநாட்டுங்கள். தூய்மையான விருப்பம் நான் என்னை முழுமையாக அறிந்து என்னை சீர்திருத்தம் செய்து ஆத்மாவின் அனைத்து நற்பண்புகளையும் என்னிடம் விருத்தி செய்யும் ஒரு ஆளுமையை பெறுவதே, அந்த ஆளுமையாக மாறுவதே எனது தூய விருப்பமாகும். அந்த ஒரு விருப்பத்தில் நமது நல்வாழ்வுக்கு தேவையான அனைத்து விருப்பங்களும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. எனவே நமது விருப்பத்தை நாம் முழுமையாக தூய்மைப்படுத்துவோம். உறுதியான விருப்பமாக இதை எமது மனதில் வைத்திருக்கும். கவனம் எங்கிருக்கின்றது அங்கிருந்து கொண்டு எமது இடது கையின் 5 விரல் நுனிகளையும் நாம் அவதானிப்போம். உள்ளம் கைகளையும் நாம் அவதானிப்போம். இங்கு நாம் சொல்லுவோம், நான் ஒரு தூய ஆத்மா. சமஸ்கிருதத்தில்
இதற்கு அகம். அகம் என்றால் நான். நான் யார்? நான் ஒரு தூய ஆத்மா. அகம். ஹம். 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 நான் களங்கமில்லா குழந்தை உள்ளத்தோடு இருக்கின்றேன். தூய தெய்வீக அறிவோடு இருக்கின்றேன். அமைதியோடு மன திருப்தியான வாழ்வோடு இருக்கின்றேன். தாராள மனதோடு இருக்கின்றேன். எனது இதயம் அன்பாலும் கருணையாலும் நிறைந்திருக்கின்றது. என்னிடம் எந்த குற்ற உணர்வும் இல்லை. நான் என்னை எதிர்கொண்டு, என்னை அறிந்து, என்னை சீர்திருத்தம் செய்து வளம்படுத்தும் திறனோடு இருக்கின்றேன். ஹம். 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 தாயே, என்னோடு தொடர்பான அனைத்து கர்மாக்களையும் மன்னித்து விடுங்கள். நான் மற்றவர்களை மன்னிப்பது போல் எனது தவறுகளையும் மன்னித்து விடுங்கள். இதில் ஓம் என்ற ஒரு வார்த்தை, இது வெறும் வார்த்தை அல்ல, இது பிரிமோடியல் சவுண்ட், அதாவது ஆதி ஒலி. இந்த ஒலியில் நமது 3 நாடிகளின் சக்திகளும் இருக்கின்றது. ஆ, உ, அம். ஓம். ஆ எமது இடது நாடியில் இயங்கும் சக்தி. ஊ எமது வலது நாடியில் இயங்கும் சக்தி. எமது நடு நாடியில் இயங்கும் சக்தி. மற்றும் ஆ என்று சொல்லும் போது நாம் அடி வயிற்றில் இருந்து சொல்கின்றோம். ஊ சொல்லும் போது எமது நெஞ்சு பகுதிக்கு வருகின்றோம். என்று சொல்லும் போது எமது தலைப்பகுதிக்கு வருகின்றோம். எமது உடலின் 3 முக்கிய பாகங்கள்: வயிற்று பகுதி, நெஞ்சு பகுதி, தலைப்பகுதி. இப்பொழுது நாம் ஓம் ஹம் என்று சொல்வோம். ஓம் என்று சொல்லும் போது முழந்தண்டு அடிப்பாகத்திலிருந்து முழந்தண்டு வழியாக என்று சொல்லும் போது தலை உச்சியில் நாம் முடிப்போம். ஓம் ஹம். ஓம் ஹம். பொழுது சிறிது அமைதியாக இருப்போம். பொழுது எமது வலது கையை மடிக்கு கொண்டு வருவோம். இடது கை ஆகாயத்தை நோக்கி வைப்போம்.
வலது கை ஸ்ரீ மாதஜியின் புகைப்படத்தை நோக்கி இருக்கட்டும். இடது கை 5 விரல்களும் ஆகாயத்தை நோக்கி இருக்கட்டும். ஆகாய தத்துவம். இதில் நாம் பிரார்த்தனை சொல்லுவோம். தாயே, எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். எனது எதிர்கால வாழ்வை பற்றிய பயம், எண்ணங்கள், திட்டமிடல், அதீத யோசனை, கவலைகள், மன அழுத்தங்கள், அதனால் கோபம், அகங்காரம், நிலையை நாம் மீறுதல் அனைத்தையும் எனது வலது நாடியிலிருந்து ஆகாய மார்க்கமாக அகற்றிவிடும். நமது வலது நாடியில் கிரியா சக்தி, நமது மன உடல் தொழில்பாடுகளுக்கு தேவையான சக்தி. தாயே, அந்த கிரியா சக்தியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். நமது மன உடல் தொழிற்பாடுகளை தூய்மையடைய செய்யுங்கள். மனதில் தூய்மையான எண்ணங்கள், உடலில் தூய்மையான செயல்கள். எனது கவனத்தில் முழுமையான தூய்மை. எனது அகங்காரத்தை முழுமையாக அகற்றி விடுங்கள். அதீத சிந்தனைகள், கோபம், மன அழுத்தம், கவலைகளால் எனது உடலில் அதிகரிக்கும் வெப்பத்தை முழுமையாக தணித்து விடுங்கள். எனது வலது நாடியில் உள்ள மேலதிக வெப்பத்தை முழுமையாக தணித்து விடுங்கள். நமது அகங்காரத்தை நாம் முழுமையாக மன்னிப்போம். நமது முட்டாள்தனம், அறியாமை, பலவீனங்கள் அனைத்தையும் நாம் மன்னிப்போம். தெய்வீக சக்தியே அனைத்தையும் செய்கின்றது. எனவே இங்கு நாம் மன்னித்து சரணாகதி அடைவோம். ஷம். ஷம் என்ற வார்த்தை சமஸ்கிருதத்தில் நான் மன்னிக்கின்றேன். நான் என்னையும் மன்னிக்கின்றேன், அனைவரையும் மன்னிக்கின்றேன். எனது பிள்ளைகள், அறியாமை, பலவீனம் அனைத்தையும் மன்னிக்கின்றேன். மன்னித்து நான் தெய்வீகத்திடம் சரணாகதி அடைகின்றேன். அதுவே ஷம். 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 எனவே இப்பொழுது நாம் 2 தடவை ஓம் ஷம் என்று சொல்லுவோம். கவனம் எங்கிருக்கின்றது அங்கிருந்து கொண்டு எமது வலது கை 5 விரல்கள் உள்ளம் கையை அவதானிப்போம். இப்பொழுது நாம் ஓம் ஷம் சொல்லுவோம். ஓம் ஷம். ஓம் ஷம்.
இப்பொழுது நாம் நுண் அதிர்வுகளை அவதானிக்கலாம். எமது இரு கைகளும் நன்றாக குளிர்மை அடைந்து தலையுச்சி குழியிலிருந்து குளிர்ச்சி வெளிவருவதை நாம் அவதானிக்கலாம். எமது இடது கையை மெதுவாக நாம் மடக்கி கொண்டு வருவோம். எமது நடு நாடியில் குண்டலினி எண்ணெய் இப்பொழுது அவர் எம்மை முழுமையாக பொறுப்பேற்கின்றார். எம்மை முழுமையாக அவரிடம் விட்டு நாம் அமைதியான தியான நிலைக்கு செல்வோம். எண்ணங்கள் ஒன்றே எமது தியானத்தை குழப்புபவை. எனவே அவற்றை நாம் மன்னித்து விடுவோம். நான் மன்னிக்கின்றேன். ஒவ்வொருவரும் அமைதியாக உங்கள் கவனம் எங்கிருக்கின்றது? அது தலையுச்சி குழியில், சற்று மேல் சஹஸ்ராரத்திலும், சற்று கீழ் இடது இருதயத்தின் இருப்பிடத்திலும் இருக்கின்றதா என்று பாருங்கள். ஆத்மா பரமாத்மா சேருமிடம். இங்கு மனதில் விசாரங்கள் இல்லை, மனதில் விகல்பம் இல்லை, எண்ணங்கள் இல்லை, சந்தேகங்கள் இல்லாத நிலை, அமைதி நிலை. எண்ணங்கள் வந்தால் கண்களை திறந்து ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படத்தை பார்ப்போம். அவருடைய நெற்றி திலகம் ஆக்யா சக்கரம். அந்த ஆக்யா சக்கரத்துக்கு இருபுறமும், ஒரு புறம் மமகாரம், மற்ற புறம் அகங்காரம். அதுவே எமது பாதையை, ஆத்ம முன்னேற்ற பாதையை தடுப்பது. அதனாலேயே அந்த பாதை குறுகிய பாதையாக சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் இரண்டு பக்கமும் அகங்காரம் மமகாரத்தால் அழுத்தம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனால்தான் நாம் தலையில் அழுத்தத்தை உணர்கின்றோம். ஸ்ரீ மாதாஜியின் ஆகிய சக்கரம் அன்பு, கருணை, பணிவு, மன்னிக்கும் திறன் அனைத்தும் நிறைய பெற்றது. களங்கமில்லாத குழந்தை உள்ளம், புனிதம், மங்களகரம், சிவப்பு நிறம், நெற்றி திலகம் மங்களகரமானது. எனவே நாம் அந்த மங்களகரத்தை நோக்குவோம். அன்பு, கருணையை நோக்குவோம். மன்னிப்பை வேண்டுவோம். பணிவை வேண்டுவோம். எண்ணங்கள் மறைந்ததும் மெதுவாக கண்களை நாம் மூடிக்கொள்ளலாம். இப்பொழுது ஒரு சிறிது நேரம் இந்த இசையை கேட்டு நாம் தியானிப்போம்.
இப்பொழுது உங்களது மனதை அவதானியுங்கள். மனம் அமைதியாக இருக்கின்றது. அமைதி அடைந்து இருக்கின்றதா என்று பார்ப்போம். இல்லாவிட்டால் உங்களுக்குள் நீங்கள் 2-3 தடவை ஓம் ஹம் ஷம் என்று சொல்லிக்கொள்ளலாம். ஓம் சொல்லும் போது முழந்தண்டடி பாகத்திலிருந்து உச்சிக்குழியில் வந்து என்று முடிக்க வேண்டும். ஹம் ஷம் சவுண்ட் நமது சவுஸ்ராகத்தில் முடிக்கப்பட வேண்டும். அவ்வாறு நீங்கள் 2-3 தடவை செய்யுங்கள். உச்சிக்குழி தளர்வடைந்து விரிவடைவதை நாம் காணலாம். சுடுமுனை நாடி முழந்தண்டு வழியாக தளர்வடைந்து விரிவடைவதை நாம் காணலாம். இரு கைகளிலும் குளிர்ந்த நுண்ணதிர்வுகளை குளிர்ந்த காற்றாக குளிர்மையாக நாம் உணரலாம். இப்பொழுது நாம் மெதுவாக உப்பு நீர் சுத்திகரிப்பை முடித்து ஸ்ரீ மாதாஜியின் அருள் உரையை நாம் கேட்போம். நீங்கள் நீரை ஒரு புறம் வைக்கலாம், பின்பு கழிவறையில் கொண்டு போய் கொட்டலாம். இப்பொழுது இந்த மன அமைதி நிலையில் நாம் ஸ்ரீ மாதாஜியின் ஒரு அருள் உரையை கேட்போம். ஸ்ரீ மாதாஜியின் அருள் உரையை கேட்கும் போது தொடர்ந்து கைகளை மடியில் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். அவதானமாக அவர் சொல்வதை கேட்போம். தமிழில் சப்டைட்டில் இருக்கின்றது, எனவே நீங்கள் கண்களை திறந்து பார்க்கலாம்.
Now we are trying to transform our energies towards the energy of the spirit. So you have to allow the spirit to take over. Your effort of your mind should be reduced and the energy of the spirit should work through you. ஸ்ரீமாதிஜி சொல்கின்றார், நமது மனதின் முயற்சி குறைக்கப்பட வேண்டும், ஆத்மாவை முழுமையாக பொறுப்பேற்க நாம் விட்டுவிட வேண்டும். அதுவே தியான நிலை. அதை எவ்வாறு செய்வது என்பதை பற்றி தொடர்ந்து ஸ்ரீமாதிஜி விளக்குகின்றார். Now how do you do it? First is detachment. Detachment. Detachment start with the thought. Let us see the thought. It's called as vichara shaithilya, relaxation of the thought. But still this mind, which is quite silly, tries to impress upon you that you have to use the old junky instrument of this mind. And it asserts that better use. And when you start using that, ego comes in, you get attached to it. And what you lose is your progress, and thus the joy is minimized. How do you detach yourself? For a person who is absolutely detached, it's very difficult to explain how to detach, isn't it? இங்கு ஸ்ரீமாதிஜி சொல்வது பற்றற்ற நிலை, எண்ணங்களில் பற்று இல்லாத நிலை. அதை நாம் செய்ய முயற்சிக்கும் போது நமது மனம், அதாவது எண்ணங்கள் இல்லாத நிலையில், எந்த ஒரு எண்ணங்களும் இல்லாத நிலையில் இருப்பதென்றால் நாம் சில வேளை அதை சந்தேகிக்கின்றோம். எவ்வாறு நாம் சிந்தனை செய்தால் தானே வேலைகளை செய்ய முடியும் என்று. அவ்வாறு நாம் சிந்திக்கும் போது நமது அகங்காரம் வருகின்றது, அதனால் நமது திறமைகள் குறைகின்றது. ஆனால் அந்த எண்ணங்கள் இல்லாத நிலை சக்தி வாய்ந்த நிலை. அதை நாம் அனுபவம் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். அதுவே சக்தியான நிலை. அந்த நிலையில் செயல்கள் மிக சரியானதை நாம் செய்கின்றோம். சரியானதை சரியான நேரத்தில் செய்யும் திறன் தானாக வந்து சேர்கின்றது. அதை அனுபவ ரீதியாக நாம் பெற்றுக்கொள்ளும் போது நமது மனம் அனுபவ மூலமாக அது அமைதியடைய ஆரம்பிக்கின்றது. எனவே நாம் ஸ்ரீமாதிஜியின் உரையை தொடர்ந்து கேட்போம். I'll try. Now, I cannot get attached. That's the problem is. So just now, if you give up your satta, your own domain, you get into the domain of your spirit. You give up your domain. That is your ego's domain, or maybe your superego's domain. You give up that and try to see things how it works out. Now, what is the testing point of it? How do you test it? It works out. That's the point of testing. It works out. Allow it to work out. Don't put your attention
Attention has the second part of it, the tension. And don't try to say, why not today? It should have happened today. We expected it to happen. Why not at this moment? That's your ego. Thy will be done. So the thought that starts moving in our mind all the time, which creates tensions, is not the thought of the Spirit. So, what you should say? Not this thought. Not this thought. Yan neti neti vachanai nigamo avochus. Not this thought, not this thought, not this thought. And see how you relax. Now you are relaxing. Not this thought, not this thought. Just go on refusing, accepting any thought. So you go into nirvichara. In that state, you feel the Spirit. Christ has done the greatest work on this, I should say, but we do not understand because his life was like a micro thing. See, in 3 years. So we have to open it out a little bit and see what he did. He has given us the greatest weapon of forgiveness. When you forgive a person, what do? You accept the situation to begin with. And secondly, you forgive what you think has been done wrong to you. But because nothing can be done wrong to your spirit, you just forgive because you are the Spirit. And when you forgive, you have found that your tension goes away. So even to your thoughts, if you say, all right, forgive this thought, because thought is also not to be punished. Forgive this thought, forgive everything. Not forget, forgive. Because then you will even forget that you are the Spirit. But forgive all the thoughts that are coming to me. Just go on saying this is a mantra. What is a mantra? Is that power of the word that expresses Spirit. So this is a very important thing Christ has given us, the weapon of forgiveness. Everybody has that weapon. Everyone can use that weapon. You don't have to put in any effort for it. You don't have to pay for it. It's just you have to say, I forgive. You'll be amazed, your nerves will soothe down. This tension, this pressure of these modern things will be reduced if you go on saying, I forgive them. For example, you go and see some sort of if you happen suddenly to see something very filthy according to the Spirit, maybe it is very exciting according to normal human beings, but we are abnormal people. And for us, if we find it rather ugly, then the best thing is to get over is to say, I forgive. Because they are ignorant. They are blind. They are not yet there where I am. I am the one who is at the source of enjoyment, at the source of peace, and while these are not, so I forgive. And you'll be amazed that this forgiveness that Christ gives works out. Vichara Shaithilya is the relaxation of the thought. Now this opposite movement that you have to move, first of all, should start at this point today from forgiving others. Now what happens when you forgive someone? That means you do not react. The power to react to somebody's
injuries, insults is finished. And when that power is finished, you become a powerful person. Because nobody can now overpower you. Because nobody can kill you. Nobody can hurt you. Nobody can do anything to you. But it is not, again, I'll say, shamelessness. See, people can think that it is shamelessness. So, if somebody says to you something harsh and something that is wrong, you do not accept it. So, in Sahaja Yoga, one has to understand that it is just the central path, it's just the balancing thing which is important. It's not an extreme of anything. Like when we go to say that you must forgive everyone, it's not going to that extreme where you have done some wrong and somebody says to you, you don't take that part of it. It doesn't mean that. Again, discretion is the engine of your movement. So you have to see that if they have said it, something like that, is it, have I gone against the spirit? It's a very thin road on which you have to walk. One side is the huge, big Gibraltar, rock of Gibraltar of your ego. The another side is a super ego. In between is a small discretion path going on which you have to see both the sides. Whether you are hitting yourself with the rock of Gibraltar or falling into the valley of superego, you should see that you are using your discretion. இந்த டிஸ்கிரிஷன் என்பது எது சரி எது பிழை என்று பகுத்தறியும் விவேகம். எமது முதலாவது சக்கரமான மூலாதார சக்கரத்தில் இந்த ஞானம் ஆரம்பிக்கின்றது. விவேகம் இந்த விவேகம் நமக்குள்ளேயே இருக்கின்றது. நான் அகங்கார பாதையில் செல்கின்றேனா அல்லது மமகாரத்தில் அகப்பட்டு மனசோர்வடைந்து பள்ளத்தாக்கில் எழ முடியாது வாழ்வில் விழுகின்றேனா? இந்த இரண்டையும் பார்க்கும் விவேகம் எமக்கு முக்கியம். எனவே எதிலும் தீவிரமில்லாது நாம் சமநிலையில் நடு சுழுமுனை நாடி நமது ஞான சக்தி, யோக சக்தி, எம்மை மீட்டெடுக்கும் சக்தி, அன்னை குண்டலினி சக்தி, அதுவே நமது தூய்மையான விருப்பம். எனவே இங்கு நாம் முன்னேறுவதற்கு எமது விருப்பம், இச்சா சக்தி, எமது விருப்பம் உறுதியாக இருக்க வேண்டும்.
மன உறுதி, வில் பவர். சிறிது நேரம் நமது கவனத்தை தலை உச்சி குழியில் வைத்து அமைதியான தியானத்தில் இருப்போம். மீண்டும் சிறிது நேரம் ஒரு இசை கேட்போம். முழு கவனத்தையும் தலை உச்சி குழியில் வைத்துக் கொண்டு அந்த இசையின் ஏற்ற தாழ்வுகள் அதில் நாம் முழுமையாக கவனத்தை வைப்போம். அதாவது இசை நமது தலை உச்சி குழியில் கவனத்தோடு ஒன்றாக செய்வோம். இசையின் ஏற்ற தாழ்வுகளை நீங்கள் அவதானியுங்கள். அவதானிக்கும் போது நாம் இசை நமது கவனத்தோடு தானாக ஒன்றாகின்றது.
இப்பொழுது மெதுவாக குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். முதலாவது தடவை, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, மூன்று முடித்துக்கள் போட்டுக்கொள்வோம். இப்பொழுது கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ராரம். இப்பொழுது மெழுகுவர்த்தி ஒளிமுறை, உப்பு நீர் சுத்திகரிப்பு போல் மெழுகுவர்த்தி ஒளிமுறை, அதை நாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவோம். எமது உப்பு நீர் சுத்திகரிப்பு எமது இடது நாடி வலது நாடி இரண்டுக்கும் உதவக்கூடியது. முக்கியமாக குளிர் நீர், உப்பு நீர், குளிர் நீர் நல்ல குளிர்மையாக இருந்தால் எமது வலது நாடியை அது நன்றாக சமநிலைப்படுத்த வல்லது. உப்பு நீர் சுத்திகரிப்பு. ஒளி தத்துவம் நாம் இடது நாடிக்கு பயன்படுத்துகின்றோம். ஏனென்றால் இடது நாடி பாதிப்புடையவர்கள், அவர்களுடைய இடது நாடி உறைந்து விடுகின்றது. எனவே நாம் அதை ஒளியூட்டுகின்றோம். அதனால்தான் அவர்கள் மனச்சோர்வு அடைந்து அந்த கடந்த காலத்திலிருந்து மீள முடியாது இருப்பவர்களுக்கு ஒளி தத்துவம் மிகவும் உதவியாக இருக்கும். இடது பக்கத்தில் உங்களுடைய இடது சுவாதிஸ்தானத்துக்கு பின்புறமாக ஒரு மெழுகுதிரி இவ்வாறு வைக்கலாம். மற்ற இன்னொரு மெழுகுதிரி மூலமாக நீங்கள் உங்களுடைய இடது நாடி இருக்கும் சக்கரங்களுக்கு நீங்கள் ஒளியூட்டலாம். மற்றும் நிலத்தில் இருந்து கொண்டு நமது இடது நாடியை இந்த மாதிரி நாம் சுத்திகரிக்கலாம். இடது நாடி பாதிப்பு அதிகமாக உள்ளவர்கள், உண்மையிலேயே அந்த மனச்சோர்வு, மனநோய் அந்த மாதிரியான பாதிப்பு உள்ளவர்கள் 3 மெழுகுதிரி பயன்படுத்தலாம். ஒன்று இடது கையின் முன்புறமாக, இது இடது பக்கம், இது பின்புறம், இடது பக்கம் பின்புறமாக. இந்த மெழுகுதிரி நீங்கள் 1 அடி தூரத்தில் வைக்க வேண்டும். ஏனென்றால் இது நெருப்பு என்பதற்காக, பாதுகாப்பாக இருப்பதற்காக. இங்கு நெருப்பு வெப்பம் அல்ல, ஒளி, அதிலிருந்து வரும் ஒளியே நமது நாடிகளை சுத்தம் செய்கின்றது. அல்லது மற்றவர்கள் சாதாரணமாக ஒவ்வொரு இடது நாடி சுத்திகரிப்பு தேவை என்றால் இவ்வாறு ஒரு மெழுகுதிரியை இடது கைக்கு முன்பாகவும் வலது கை பூமியிலும் வைத்து நாம் நமது இடது நாடியை சுத்திகரிக்கலாம். அதாவது இடது நாடி சுத்திகரிக்கும் போது ஒரு 10 நிமிடங்கள் நீங்கள் இவ்வாறு செய்த பின்பு நீங்கள் உப்பு நீர் சுத்திகரிப்பு செய்யலாம். இது இடது நாடி பாதிப்பு அதீதமாக இருப்பவர்களுக்கு இது உதவும். அனைவரும் நீங்கள் செய்து பாருங்கள், என்ன மாதிரி உங்களுக்கு வேலை செய்கின்றது என்பது நீங்கள் பார்க்கலாம். இதில் ஒரு சிறிய வீடியோ நாம் பார்ப்போம். ஸ்ரீமாதிஜியின் ஒரு வீடியோ, ஒளி தத்துவம் எவ்வாறு நமது கண்களுக்கு உதவுகின்றது என்பதையும் நாம் பார்ப்போம். இதை நீங்கள் கவனியுங்கள்.
Just like this, put your hands. ஸ்ரீ மாத்திஜியின் அந்த ஆகிய சக்கரம் ஒளியூட்டப்படுகின்றது. அதை நாம் அமைதியாக அவதானிப்போம். Are you feeling? Now do like your eyes. Do it little bit. Just press them. Press your eyes hard. Very hard. Tight. Hard. Press them hard. Tight. Alright? Not yet. Work out. It will work out. Watch me. Watch me here. Ask this gentleman. You watch me. Anybody not watching, please just watch Nagar's posture. She's working it out for you, so watch. Just relax, relax. So you got it? No? You got it, madam. Haven't you? Yes. So you go inside. You can't go inside. This is One starting. by one, as you say, let them show you. No? Go. Go inside. You can go from this side. Yes. Let them move from this side. Yes. You go and tell them. You can't get to it. You can think it. No, you can't. You have to get to it. Stay here. Let's see another. No, I think there's a Hello? Let's see. No. Yes, yes, yes. Got it. Yes, it's there. Yes. You got it according to me. All right. You go inside and you tell them that I can't feel it. That's all. But you got it according to me. Anyone else that's This one feeling it got- now, let them got work it. it out and show you. And another hand you have. All right. Yes, that's... Even if you get it in one hand, you should go inside them and tell them. If you get it on one hand, And feeling that's okay. you got it? You got it. You got it, madam? You got it? Just feel her head. What is it, my child? You got it. You go inside, you can't feel it. All right, they'll tell you. You tell them that I've got it now. Hello? Call someone from there. You got it? Okay. All right, but if they will fix your issue. All right? You got it too. Haven't you? Well, don't tell me lies. I know that. I'll go inside. I know who has got it myself. Got it too. All right, go inside. Go inside. Go ahead. Go ahead. Go ahead. Got it? You got it? Yes, go ahead. Go inside, do it correctly. Don't get anxious. Everybody goes together. Don't talk about it after. Just talk. Okay? And they'll fix you up. They'll show you how it works. It's probably... You got it, madam? All right, go ahead. ஸோ இந்த மெழுகுதிரி ஒளி மூலமாக ஸ்ரீ மாத்திஜி பல பேருடைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்திருக்கின்றார். இது முன்பு ஸ்ரீ மாத்திஜி நேரடியாக ஒவ்வொருவரிலும் கவனம் செலுத்தி அவர்களுக்கு தேவையான அறிவுரைகள் வழங்கி
அவர்களுக்கு தானாகவே அவர்களுக்கு இந்த மெழுகுதிரி சுத்திகரிப்பு முறைகள், நுண்ணதிர்வுகள் மூலம் அவர்களுக்கு உதவுதல் போன்ற நேரடியாக தானாகவே செய்தார். பல பேர் அந்த பாக்கியத்தை முன்பு பெற்றுக்கொண்டார்கள். எனவே மெழுகுதிரி இந்த ஒளி சாதாரணமானதல்ல. ஒளி அது தெய்வீக தன்மை உடையது. அதாவது ஒரு ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற ஆத்மாக்களாகிய நாம் அந்த ஒளியை பயன்படுத்தும் போது அது நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. எனவே இடது நாடி பாதிப்பு இருப்பவர்கள் அல்லது கண்களில் பிரச்சனைகள் இருப்பவர்கள் ஸ்ரீ மாதாஜி என்று காட்டியது போல் மெழுகுதிரியை எமது நெற்றிக்கு நேராக வைத்து கொண்டு அந்த மெழுகுதிரி சுவாலை மூலமாக ஸ்ரீ மாதாஜியினுடைய நெற்றி பொட்டை நாம் அவதானிக்கலாம். அவதானிக்கும் போது கண்களில் இருக்கும் பிரச்சனைகள் நிச்சயமாக குறையும். மற்றும் எமது ஆகிய சக்கரம், அதாவது எமது அகங்காரம் மமகாரம் தளர்வடைந்து ஆகிய சக்கரம் அமைதியடைய உதவும். ஸோ இவ்வாறு நாம் ஒரு 2-3 நிமிடங்கள் அல்லது நாம் அந்த மாற்றத்தை உணரும் வரை நாம் வைத்திருக்கலாம். மற்றும் மெழுகுதிரி எப்பொழுது நீங்கள் பாவிக்கும் போது கொஞ்சம் ஒரு அடி தள்ளி வைத்துக் கொள்ளுங்கள். ஆக கிட்ட நீங்க கொண்டு வர தேவையில்லை. ஸோ வீட்டில் இதை நீங்கள் செய்து பாருங்கள். ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படம் தேவையானவர்கள் எமக்கு எழுதுங்கள். நாம் உங்களுக்கு ஹை ரிசொல்யூஷன் பிக்சர் அனுப்பி வைப்போம். மற்றும் ஸ்ரீ மாதாஜியின் படங்கள் ஆல்டர் பண்ணக்கூடாது, எந்த விதமான மாற்றமும் செய்யாது. நீங்கள் அவற்றை பிரிண்ட் செய்து கண்ணாடி போட வேண்டும். பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது. கண்ணாடியாலான ஃப்ரேம், கண்ணாடி போட்டு சுற்றி மரத்தாலான ஃப்ரேம் நீங்கள் போடலாம். ஸோ தேவையானவர்கள் நமக்கு எழுதுங்கள். நாம் உங்களுக்கு அனுப்பி அதை எவ்வாறு இதண்டுவது என்பதை, ஃப்ரேம் போட்டு வைப்பது என்பதை நாம் உங்களுக்கு அறிய தருவோம். மற்றும் தியானிக்கும் போது ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படம் அதை நீங்கள் வைக்கும் போது அதிலிருந்து வரும் அவருடைய தெய்வீக நுண்ணதிர்வுகள் எமக்கு உதவுகின்றது. எமக்கு ஒரு குரு தேவை. அதாவது எமது பவசாகரத்தை கடப்பதற்கு, உலக மாயையை நாம் கடப்பதற்கு எமது குருவின் அன்பும் வழிகாட்டலும் அவசியம். ஸ்ரீ மாதாஜி அந்த அதிகாரத்தை எமக்கு தந்து எமக்கு உதவ முன் வந்திருக்கின்றார். எனவே நாம் அனைவரும் அதன் மூலமாக பயனடையலாம். ஸோ இன்று இப்பொழுது ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் அன்மியூட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். மற்றும் உங்களுடைய அனுபவங்களை, இன்றைய தியான அனுபவம் யாராவது பகிர்ந்து கொண்டால் மிக்க நன்று. எவ்வாறு உங்களுக்கு இருந்தது இந்த இன்றைய தியானம்? உங்களை அமைதி நிலைக்கு எடுத்து சென்றதா? எண்ணங்கள் இல்லாத அந்த மன அமைதி நிலைக்கு, அதாவது நிர்விச்சார சமாதி நிலை, எண்ணங்கள் இல்லாத ஒரு அமைதி நிலை. புதியவர்கள் யாராவது நீங்கள் பகிர்ந்து கொண்டால் நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். தினேஷ் and Sri Gaura, Aravi ஐயா, அரவிந்தன், I think. அன்மியூட் பண்ணலாம், மைக் ஆன் பண்ணி கதைக்கலாம். அல்லது சந்திரிகா, சொல்லுங்க. அரவிந்தன்
ஆஹா. அஹ் செய் இப்போ எனக்கு வந்து அந்த நல்லா இருந்தது இப்போ இன்றைக்கு செய்த இது வந்து. ஆஹா. மற்றது நான் வந்து அந்த மாதாஜியோட ஃபோட்டோ வந்து நான் ஏற்கனவே நான் எடுத்து வச்சு கொண்டேன் வந்து. அப்ப ஆஹா. அது சரியானதா என்னன்னு எனக்கு தெரியல. நான் அப்படியா இருந்தா உங்களுக்கு நான் அதை இருக்க போட்டு விடுறேன். நீங்க பார்த்துட்டு எனக்கு சொன்னீங்களா இருந்தா நல்லது. ஆ. ஆஹா. ஆஹா. நீங்க வந்து எனக்கு அனுப்பி விடு, இந்த போட்டோ அனுப்பி விடுங்க, அதுட்ட பிக்சர். நீங்க ஓ, கண்ணாடி ஃப்ரேம் போட்டீங்களா? கண்ணாடி மெட்டது ஃப்ரேம் இந்த வந்து. ஃப்ரேம் எல்லாம் ஒன்றும் போடல. நான் ஃபோட்டோ மாத்திரம் தான் பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஆ, சரி சரி, நீங்க அப்ப அனுப்பி விடுங்க, நான் பார்த்து சொல்றேன். ஓ, சரி, ஓகே. ஓகே. குட் குட். ஆஹா. ம். மெட்டது தினேஷ் மற்றும் சந்திரிகா. ராஜா மேம் சொல்லுங்க. நான் தினேஷ் எல்லாம். சொல்லுங்க தினேஷ். ஆஹ் ஆஹ் நான் வளமையா இப்ப உப்புநீர் சுத்திகரிப்பு செய்து வாரேன்னா ஆஹா. இந்த நீங்க சொன்ன சிம்டம்ஸ் இந்த அடிப்படையில பார்த்துட்டு எனக்கு இடது நாடி கூட வேலை செய்யற மாதிரி இருந்தது. ஆஹா. இப்ப வந்து இது செய்ய துவங்கின பிறகு சரியான முன்னேற்றம் ஒன்று தெரியுது எனக்கு. ஆஹா. அது வந்து கொஞ்சம் அந்த பழைய நினைவுகள் வேலைகள் வந்து போறதால நித்திர குறைவா இருந்தது. ஆஹா. இப்ப ஓரளவு கூடுதலா நித்திர கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது எனக்கு. மன அமைதி. ஆஹா. ஆஹா. ஆமா ஆமா. நல்லது நல்லது. நிச்சயமா நிச்சயமா முன்னேற்றம். நீங்க அந்த மேட்டத்தை உணர்வீங்க. நீங்க எந்த இடம்? நான் யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணத்திலேயோ இடம்? யாழ்ப்பாணம் நாவலர் வீதியில இருக்கு. ஆ, சரி, ஓகே. ஆஹா. ஆஹா. ஆ, நல்லது தினேஷ். நீங்க என்ன செய்றீங்க? ஆம். படிக்கிறீங்களா அல்லது வேலை செய்றீங்களா? நான் ஒரு இந்த ஃப்ரீலான்ஸ் கன்சல்டனா இருக்கேன். ப்ரொஜெக்ட் ப்ரப்போசல் அது எழுதுறது. ஆ, சரி நான் சரி. வீட்டில இருந்தான் வேலை செய்கிறேன். ஆஹா. 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 இது இது மிஸ் வந்து சின்ன பிள்ளைகளும் செய்யலாமோ? ஓமாம், முழு குடும்பமும். ஆ ஓ, இல்ல, சின்ன பிள்ளைகளுக்கு அவைகளுக்கு இன்னும் ஈஸி, இலகுவாக. அவைகள் அவைகளுக்கு எங்களை மாதிரி கடந்த கால பிரச்சனைகள் இல்லை தானே, எதிர்காலமும் ஒன்று பெருசா ஆமா. கவலை இல்லை. அப்ப அவைகளுக்கு அஹ், அந்த நடு நாடியில குண்டலினி வேலை செய்யறது சரியான கூடவா இருக்கும். அந்த அதுக்கு அந்த அறிவு ஞானம் வளர்ந்து அந்த முன்னேற்றங்களும் அவைகளுக்கு அவைகள் அந்த மனதார செய்திச்சினமெண்டா. வேற சின்ன பிள்ளைகள் தானே அவைகளை நாங்கள் பெருசா இதண்டாம அவைகள் அவைகளையும் அது உங்களோட சேர்த்து சேர்த்து செய்து கொண்டு வர அவைகள் தானா ம், வளர்ந்து கொண்டு வருவினம் இதுல. சரி. ஆ, ம். நன்றி தினேஷ், நீங்க உங்களோட அனுபவத்தை பகிர்ந்து ஆமாம் கொண்டது. நன்றி. அஹ், அரவிந்தன் ஆல்சோ. நன்றி அரவிந்தன். அம், தேங்க்யூ, தேங்க்யூ. நன்றி. மற்ற எங்களை பழைய ஆக்கள் சந்திரிகா சொல்லுங்க. நீங்கள் புது ஆக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்பினா சொல்லுங்க. வணக்கம் அம்மா. வணக்கம். என்ன சொல்ல, ஆனா குடும்பத்தோட இது செய்யறது நல்லா இருக்கு. ஆஹ் 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 இவங்க சந்திரிகா இப்ப வந்து போன 3 மாத வகுப்பு முடிச்சிட்டு இப்ப இந்த வகுப்பு திரும்ப செய்யறாங்க. இப்ப மெதுவா அவங்களோட குடும்பத்துல அவங்களோட பிள்ளைகள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வர ஆரம்பிச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்கள பார்த்துட்டு இது என்னடா இவங்கள நல்ல மேட்டம் இருக்கேன்னு சொல்லிட்டு அவியல் மெல்ல மெல்லமா இப்ப வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுதான் சிறந்த வழி. எங்களோட குடும்பத்தை கொண்டு வர விரும்பினால் போஸ்ட் பண்ணக்கூடாது. அவியல் எங்களை பார்த்து, ஓ, இது என்ன இந்த ஆள் நல்லா மாறிட்டுது, இப்ப என்ன நடந்தது, என்ன விஷயம் ரெண்டு அவியல் மெது மெதுவா வரைவினம். அந்த வார நேரம் நீங்க மெது மெதுவா கொடுத்தீங்கன்னா அவியலுக்கு அது நைஸ், நல்ல நல்ல வடிவா அது போய் சேரும். அஹ்
ஏனென்றால் சில உண்மையை வந்து நாம் மிகவும் கவனமாக அதை பக்குவமாக அதை நாங்கள் சரியான முறையில கொடுக்க அதை யாரும் அதை ஏற்றுக்கொள்ற அந்த மெதுவா அவியல் அதை கிரகிச்சு மெதுவா அதை உணர்ந்து ஏற்றுக்கொள்ளுவினர். சரியா, அப்ப நாங்க இன்றைய வகுப்பை முடித்துக் கொள்வோம். எப்படி இருந்தது இன்றைய வகுப்பு உங்களுக்கு? இந்த அஹ், சந்திரிகா சொல்லுங்க, உங்களுக்கு இன்றைய வகுப்பு எப்படி இருந்தது? கூட வைப்ரேஷன்ஸ் அது. நல்ல நல்ல வைப்ரேஷன் எல்லாம் தெரிஞ்சது. ஆஹா. இது சொல்லி கொண்டிருக்கிறேன். அந்த தங்களுக்கு இன்னும் அந்த பெருசா தெரியலையே அப்படின்னு சொல்லி அமைதி அதெல்லாம் இருக்குது. ஆஹா. அவியல் சின்னாக்கள் தானே, அவியல் டைம் எடுக்குவேன். ஆஹா. ஆஹா. நீங்கள் அவங்கட குண்டலினிய நீங்க உயர்த்தலாம். உங்களோட கையால நீங்க உயர்த்துங்க. என்னண்டு? எண்ணெய் வைக்கிற அப்படியான நேரத்துல செய்யல. என்னண்டு? எண்ணெய் வைக்கிற நேரங்கள் அப்படி அந்த ஆஹா. நேரங்கள்ல ஆஹா. 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 கிளாஸ் தானே அவியல் சின்ன பிள்ளைகள் தானே. கிளாஸ்ல இருந்த தாங்களே செய்யணும். அவை செய்ய ஆஹா. ஆஹா. சரி, அப்ப எங்களுடைய அடுத்த வகுப்பு வியாழக்கிழமை 7:30 மணிக்கு. நாங்கள் இனி ஒவ்வொரு சக்கரமா தொடங்குவோம். அடுத்த வகுப்பு மூலாதார சக்கரம் பற்றி பார்ப்போம். அதனுடைய ஒவ்வொரு சக்கரங்களும் எவ்வாறு எமக்குள்ள வேலை செய்கின்றது, என்ன செய்கின்றது என்பது பற்றி நாம் ஆரம்பிப்போம். சரியா? ஃபேஸ்புக் அன்பர்கள், நீங்கள் உங்களுடைய கேள்விகள், அனுபவ பகிர்வுகள் சாட் மூலமாக எங்களுக்கு அறிய தரலாம். இப்பொழுது ஃபேஸ்புக் ஒளிபரப்பை நாம் நிப்பாட்டுகின்றோம்.